How many of you happy in the presence of the God? எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? Hallelujah. Amen. I'm so happy to be here and to preach the word of God. See, நான் போய் சொல்லல, நான் மோசே குறித்து பேசணும்னு வந்தேன். மோசே எப்படி வளர்க்கப்பட்டான், எங்கே வளர்க்கப்பட்டான், எதற்காக வளர்க்கப்பட்டான், அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த சித்தம் என்ன அப்படின்னு. ஆனால் இப்போ இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே பேசின வார்த்தைங்க தான், ஆனால் அதை தான் எனக்கு பேசணுன்னு தோணுது. யோனாவின் குறித்து நான் நகோமி ஆண்டி வீட்டில் கூட நான் அதை பேசினேன். யோனாவை குறித்து நகோமி ஆண்டி வீட்டில் நான் பேசினேன். See, when God decides something, we cannot change it. ஆண்டவர் ஒன்றை முடிவு செய்யும் பொழுது நம்மால் அதை மாற்ற முடியாது. Hallelujah. Can you just help me? என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே இன்னொரு முறை தகுதி ஒன்று என் தேவன் முன்னால். Oh yes Lord, தகுதி ஒன்று இல்லையே, என் தேவன் முன்னால்
to be here, Lord. I'm not worthy to stand here, Father God. I don't have any worthy to be here, Lord. It's all because of your grace, Jesus. நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏதும் நடப்பதெல்லாம் ஆகும். எல்லாருமே கரங்களை உயர்த்தி என்னிலே தகுதி ஒன்றும் என் தேவன் ஓ என்னிலே yes Lord amen. We are not worthy, but the God who makes us worthy. Amen. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எனக்கு ஞானம் இல்லைங்க, நான் பைத்தியம்தான். ஆனால் ஞானவான்களை வெட்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இந்த பைத்தியத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் எல்லார் மத்தியிலும் என்னை தகுதிப்படுத்தி ஆண்டவர் வைத்து வச்சிருக்கிறார். Amen. I'm not educated. நான் படித்தவன் இல்லை. Amen. ஆனால் படித்தவங்க முன்னாடி என் தலையை குனிய வைக்கல, என் தலையை நிமிர்த்தி வச்சிருக்கிறேன். Hallelujah. Oh yes. He is so worthy. Amen. Turn your Bible with me. Jonah chapter 4 verse 1 to 5. Everyone, எல்லாரும் யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். எல்லாரும் everyone turn your Bible. Come on, bring it up. யாராவது பக்கத்தில் எடுக்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி வாசிக்க முடியாதவங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சத்தமாக வாசிச்சிங்கன்னா அவங்க காதுலேயும் அந்த வசனங்கள் கேட்கும். ஆமென். யோனா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5. எடுத்தவங்கள ஒரு அல்ல சொல்லுங்க. ஓகே, லெட் மீ ரீட். யோனாவுக்கு இது மிகவும் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு யோனா கதை தெரியும்? யோனா கதை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி. யோனாவினுடைய சரித்திரம். சாரி, நான் கதைன்னு சொல்லிட்டேன். ஆமென். யோனாவினுடைய சரித்திரம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஹிஸ்ட்ரி. ஆமென். யாருமே கையை தூக்க மாட்டீங்க, ஏன்னா கேள்வி கேட்டுருப்பாரு அப்படின்னு. ஆமென். நானும் அப்படி உட்காந்துருக்கும்போது நானும் அப்படி தான் இருப்பேன். நானும் கை தூக்க மாட்டேன். எனக்கு ஏதாவது கேள்வி கேட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் கை தூக்க மாட்டேன். நானும் அப்படி தான் உட்காந்துருப்பேன். See, this Jonah is a God's man. It's a prophet of God. ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. ஆமென். சாதாரண தீர்க்கதரிசி இல்லைங்க, பவர்ஃபுல் தீர்க்கதரிசி. பவர்ஃபுல் தீர்க்கதரிசி எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தேசத்தையே ஒரு பட்டணத்தையே ரட்சிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்புகிறாருன்னா
அவர் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்கணும். அல்லேலூயா. யோனா ஒரு சாதாரண தீர்க்கதரிசி, நல்ல வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசி. எல்லா வல்லமையும் இருக்குது, எல்லா தாளந்துகளும் இருக்குது, எல்லா கிருபைகளும் இருக்குது. ஆண்டவர் இந்த யோனாவை தெரிந்து கொண்டார், இந்த யோனாவின் இடத்துல. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, see I'm telling you the problem is, யோனா எபிரேயன். யோனா யாரு? எபிரேயன். நினிவே பட்டணத்தார் செல்வந்தர்கள், பணக்காரங்க, செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. இப்போ இந்த எபிரேயனுக்கும் நினிவே பட்டணத்தாருக்கும் ஆகவே ஆகாது. இவங்க ரெண்டு பேரும் எப்படி விரோதிகள் மாதிரி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் இப்போ ஆண்டவர் சூஸ் பண்ணுறது யோனாவை எங்கே அனுப்புகிறாரு? எங்கே உனக்கு எதிர்க்கிறேன்னா அங்கே போய் நில்லுடா. எங்கே உனக்கு ஆகவே ஆகாது அங்கே போய் நில்லு. எங்கே உன்னை எல்லாரும் வெறுப்பாங்களோ அங்கே போய் நில்லு. எங்கே யார் உன்னை ஏற்றுக்க மாட்டாங்களோ அங்கே போய் நில்லு. எங்கே யாருமே உன்னை மதிக்கவே மாட்டாங்களோ அங்கே போய் நில்லு. ஏன்? அங்கே அவர்கள் மத்தியில் உன் தலையை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி எத்தனை இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, எத்தனை இடத்துல நீங்கள் தலை குனிஞ்சிங்களோ, ஆண்டவர் உங்களை அங்கே அனுப்புகிறார் அப்படின்னா உங்களை மீண்டும் அடிக்கிறதுக்கு இல்லை, அந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்துறது. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்ன ஆகுது? யோனா he didn't choose God's will. ஆண்டவருடைய சித்தத்தை அவன் தெரிந்து கொள்ளலை. He chose his own will. He chose his own way. ஆமென். அவனுடைய சொந்த வழியை தெரிந்தெடுக்கிறான். எந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு, ஆண்டவருடைய வழியை விட்டுட்டு நம்ம சொந்த வழியை நம்ம தெரிஞ்சு எடுக்கிறோமோ, அந்த இடத்துல எதிர்பார்க்காத புயலும் வரும், எதிர்பார்க்காத கொந்தளிப்பும் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் போக சொன்னது நினிவேவுக்கு, ஆனால் யோனா தெரிந்தெடுத்தது தர்ஷீஸுக்கு. ஆமென். தர்ஷீஸுக்கு. See, he is a prophet. அவருக்கு அவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு நாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வழிகளை கற்றுக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஆண்டவருடைய கோபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே இவருக்கு தெரியும். இவருக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்மள அநேகருக்கு ஆண்டவருடைய சித்தம் தெரியும், ஆண்டவருடைய சத்தம் கேட்கும், ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவருக்கு என்ன விரோதமாக பண்ணால் பிடிக்காதுன்னு நமக்கு தெரியும், ஆண்டவருடைய வேதத்தை மறந்தால் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும், நம்ம ஜெபிக்க மறந்தால் என்ன ஆகும்னு நமக்கு எல்லாம் தெரியும். யோனாவுக்கு எல்லாமே தெரியும். ஆமென். ஆனால் யோனா இஸ் ஜஸ்ட் கோயிங் அண்ட் பையிங் எ டிக்கெட். போயிட்டு தர்ஷீஸ்க்கு போகிற கப்பலுக்கு டிக்கெட் எடுக்கிறாரு. ஆமென். ஆனால் ஜாம் பண்ணல. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டாரு, ஆனால் ஜாம் பண்ணல. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு லக்கேஜை வச்சிட்டாரு. எங்கே வைக்கணுமோ அந்த இதில் வச்சிட்டாரு. அப்போவும் ஜாம் பண்ணல. கப்பல் ஸ்டார்ட் ஆக போகுது, ஜாம் பண்ணல. கப்பல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஜாம் பண்ணல. போயிட்டு அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டார். ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணலைன்னா நாம் பண்ண போகிற ஜெபம் ரொம்ப ஆபத்தான ஜெபமாக இருக்கு. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? வீட்டில் இருக்கும்போது ஜெபம் பண்ணல, சர்ச்சுக்கு போகணும் போது டைம் இருக்கும்போது சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணலை, உபவாச ஜெபத்தில் கலந்து கொடுக்க முடியும்னும் போது வந்து ஜெபம் பண்ணலை, வீட்டு கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு போகும்போது ஜெபம் பண்ணலை இல்லையா? இப்பெல்லாம் ஜெபம் பண்ணாத யோனா.
திடீர்னு பெரிய புயல் வருகிறது. ஆமே, திடீர்னு ஒரு கடல் கொந்தளிக்கிறது. இப்போ கேப்டன் மேலே தப்பா? அந்த கப்பல் ஓட்டுற கேப்டன் மேலே தப்பா? கப்பலில் நங்கூரம் இல்லையா? இருக்கு. கப்பலில் கயிறு இல்லையா? இருக்கு. கப்பலில் ஆட்கள் இல்லையா? இருக்கு. கப்பலில் இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்காக கடலே கொந்தளிக்குது, காற்றெல்லாம் சீரடிக்கிறது. உங்கள் ஒருத்தர் ஆண்டவர் தொடணும் அப்படின்னா, உங்கள் ஒருத்தர் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும்னா, உங்கள் ஒருத்தர் ஆண்டவர் ஜபத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா, உங்கள் ஒருத்தர் ஆண்டவர் ஜபிக்க வைக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நினைக்க வைக்கணும் அப்படின்னா, எந்த கடலாக இருந்தாலும் ஆண்டவர் கடல் அதை கொந்தளிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் ஒருத்தரால் உங்கள் வீடே கொந்தளிக்குதா? உங்கள் ஒருத்தரால் உங்கள் வீடே ஆட்டம் கண்டு இருக்குதா? உங்கள் ஒருத்தரால் உங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லையா? உங்கள் ஒருத்தரால் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கடலில் போடுற மாதிரி இருக்குதா? கர்த்தர் அதை செய்திருக்கிறார். ஆமென். ஏன்னா கர்த்தருக்கு நீ வேணும். கர்த்தருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் இந்த கடலை கொந்தளிக்க பண்ணது உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை. நீ என்கிட்ட வா, திரும்ப வா. என் வார்த்தையை மறந்து போயிட்டியே, நீ ஜெபிக்காமல் போயிட்டியே. நீ பேக் எடுத்தப்போ கூட ஜெபம் பண்ணியிருந்தா நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். நீ போய் டிக்கெட் வாங்கினப்போ கூட ஜெபம் பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிருப்பேன். நீ கப்பலில் ஏறினதுக்கப்புறம் ஜெபம் பண்ணியிருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன். நீ படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருந்தா கூட நான் ஒன்று மன்னிச்சிருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் நீ ஜெபம் பண்ணலையே. எத்தனை பேர் இப்போ வரைக்கும் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபம் தாங்க நம்ம வாழ்க்கையில் முக்கியம். யோனாவுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. ஆமே, இது எனக்கும் பொருந்தும். ஆமே, இஃப் ஐ எம் நாட் ப்ரேயிங், ஆண்டவர் என் குடும்பத்தை கொந்தளிக்க பண்ணுவார். என் ஒருத்தனை திருத்துறதுக்கு என் குடும்பத்தையே ஆண்டவர் கொந்தளிக்க பண்ணுவார். என் குடும்பமே ஆட்டம் கண்டு போயிடும். உங்கள் வீட்டில் யார் அப்படி இருக்கா? அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? கரையில் இருக்கும் போதே ஜெபம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்கள் பேக்கை பேக் பண்ணும் போதாவது ஜெபம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் டிக்கெட் வாங்கும் போதாவது ஜெபம் பண்ணுங்களேன். படகுல ஏறினதுக்கப்புறமாச்சும் ஜெபம் பண்ணுங்களேன். படுக்க போகிறதுக்கு முன்னாடியாச்சும் ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர் கேட்பாரு. எங்கேருந்து ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்பாரு. ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜஸ்ட் ப்ரே, God will listen. ஆனால் யோனா அதை செய்யலை. ஆனால் வல்லமையான தீர்க்கதரிசி, பயங்கரமான தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. ஒரு பெரிய தீர்க்கதரிசி எப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி? இப்போது நான் ஒரே ஒருத்தன் பிரசங்கம் பண்ணி சென்னை ஃபுல்லாக ரட்சிப்புக்குள்ளே என்னால் நடத்த முடியுமா? ஆனால் யோனாவுக்கு அந்த தாளந்து ஆண்டவர் கொடுத்திருந்தார். யோனா போய் ஒரு பிரசங்கம் பண்ணால் மொத்த நினிவே ரட்சிக்கப்படும்னு ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆமென். ஆனால் யோனாக்கு என்ன ப்ராப்ளம்? யோனா போய் பிரசங்கம் பண்ண போகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். இந்த பிரசங்கம் இல்லை. இன்னும் 40 நாளில் ஆண்டவர் இந்த ஊரையே அழிக்க போடுற, எல்லாம் செத்து சுண்ணாம்பாக்க போகிறீங்கடா, எல்லாம் அழிஞ்சு போக போகிறீங்க. ஆமென். யோனாவுடைய பிரசங்கம் என்ன? அதுவும் எங்கே போயிட்டு, எதிரிகள் இடத்துல இவன் ஒரு ஆளாக போயிட்டு, கூட படை இல்லை, கூட வேறு எந்த ஆயுதமும் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ஆள். இந்த ஒரு ஆள் போய் பிரசங்கம் பண்ண வேண்டியது என்ன? நீ எல்லாம் செத்து, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நீ எல்லாம் செத்து நம்ம ஆகிடுவேடா அப்படின்னா என்னை விடுவீங்களா? ஆமென். ஆனால் யோனாவுடைய பிரசங்கம் அதுதான். அன்னைக்கு நீங்கள் யாரும், நீ மனம் திரும்பலை, ஆண்டவரை தேடலை,
நீ ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலை, ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடலை, நீ செத்துடுவடா. இதுதான் பிரசங்கம். என் சொந்தக்கார வீட்டில் போய் நான் சொன்னால் கூட போகிறாள் 2 அடி அடிச்சு என்னை அனுப்பி விட்டுருவான் இல்லையா? என் எதிரி வீட்டில் போய் நான் சொல்லணும், என்னை 2 அடியோட விடுவான், ஒரு 4-5 வெட்டு ஊமை குத்து எல்லாம் உள்ளோம் இல்லையா? எல்லாத்தையும் அடித்து தான் என்னை அனுப்புவான். அனுப்புறது எப்படி உயிரோடு அனுப்புகிறானோ எப்படி அனுப்புகிறானோ அது அங்கே தான் தெரியும். ஆமாம். ஆனால் யோனாவுடைய பிரசங்கம் இதுதான். யோனா பயந்தான். ஆண்டவரே நான் போய் சொன்னால் அந்த ஜனங்க, ஏன்னா அவன் பணக்காரன் ஆண்டவர், அவனுக்கு எல்லாம் செல்வ செழிப்பு. ஹார்பர் பக்கத்தில் இருக்கிற பட்டணம் தான் நினிவே. ஆமாம். எந்த பட்டணம் ஹார்பர் பக்கத்தில் இருக்குதோ அந்த பட்டணத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், செல்வ புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கடலில் ஏற்றுமதி இறக்குமதி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்ன்றதுனால அந்த பட்டணத்தில் அதிகமான பணப்புழக்கம் இருக்கும். ஸோ நினிவே பட்டணம் இருந்தது ஹார்பர். அவங்கிட்ட எல்லா செல்வ செழிப்பும் இருக்குது. அவன் யாருக்குமே கீழ்ப்படியணும்னு அவசியமே இல்லை. இன்னொன்று பெரிய விஷயம், இதுவரைக்கும் அவனுக்கு யெகோவா தேவன் யாருன்னே தெரியாது, இயேசு யாருன்னே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மீன் கடவுள். ஆமாம். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் யார்? ஒரு மீன் கடவுள். அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அவன் கீழ்ப்படியறதெல்லாம் அதுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவான். இன்றைக்கி கூட நம்ம சில கிராமங்களில் போயிட்டு ஆண்டவரை பற்றி சொன்னால் நம்மளை அடிப்பாங்க. எங்கள் கடவுள் இது தான்டா, நீ யாரா வெளிநாட்டு கடவுளை எடுத்துன்னு வர அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அன்றைக்கி யோனாவோட நிலைமை அதுதான். ஆனாலும் ஆண்டவர் யோனாவை தேர்ந்தெடுத்தார். ஏன்? ஆண்டவருக்கு யோனாக்குள்ளே எவ்வளோ தாளந்துகள் இருக்குது, அவர் எவ்வளோ தாளந்துகளை கொடுத்துருக்கிறார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கி இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவர் தாளந்துகளையும் கிருபைகளையும் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்கள சித முறையில் சொல்லுங்களேன். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவர் தாளந்துகளை கிருபைகளை வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்லுவார். சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத மனுஷங்கள் இடத்துல உங்கள் ஆண்டவர் பேச சொல்லுவார். பேசுங்களேன், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். போங்களேன், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமாம். நம்ம எப்போ தயங்கி நிற்கிறோமோ நம்ம அற்புதத்தை மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நாம் தடை செய்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கி உங்கள் குடும்பத்தோடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் போக சொன்னால் போங்க, ஆண்டவர் செய்ய சொன்னால் செய்யுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதம் பல பேருக்கு உதவும். அல்லேலூயா. இப்போது யோனா ஜெபிக்கவே இல்லை, ஜெபிக்காமல் போயிட்டார் மீன் வயிற்றுக்குள்ளே. இப்போ கடல் கொந்தளிக்குது. கடல் கொந்தளித்த உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? சீட்டு எழுதி போடுறாங்க. சீட்டு எழுதி போட்டால் அதில் யார் பேர் வருது? யோனாவினுடைய பேர். அப்போ அந்த கடலில் இருக்கிற மாளிகைலாம் வந்து சொல்கிறாங்க, டேய் நீயும் உன் கடவுளை அவன் கடவுளை வேண்டிக்கிறான், நான் என் கடவுளை வேண்டிக்கிற மாதிரி நீயும் உன் கடவுளை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யோனா சொல்கிறான், இது வந்ததே என்னால் தான், என்னை தூக்கி நீ கடலில் போடு, எல்லாம் சரியாயிடும். அவ்வளோ நேரம் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டான். நிறைய நேரத்தில் நாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி போடுறோம், எங்கெங்கேயோ போடுறோம். ஆனால் நம்மளை ஆண்டவருடைய கரத்தில் ஒரு நாள் போட்டோம்னா எல்லாமே மாறிடும். உடனே கடல் கொந்தளிப்பு நின்று போயிடுமே, புயல் காற்று நின்று போயிடுமே. இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் புயல் காற்று வீசுதா, கடல் கொந்தளிக்குதா, ஒரு நிமிஷம் உங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொண்டு பாருங்க. ஆமாம். உங்கள் காசு வேணாம், உங்கள் வேறு எதுவும் உங்கள் நகைகளோ எதுவுமே வேண்டாம், உங்களை எடுத்து ஆண்டவர் கிட்ட, என்னால் தான் ஆண்டவர் இது நடக்குது, நான் ஜெபிக்காததுனால இது நடக்குது, நான் வேதம் வாசிக்காததுனால இது நடக்குது, நான் ஆலயத்துக்கு போகாததுனால இது நடக்குது, எனக்கு ஆண்டவரே ஆலயத்துக்கு போகக்கூடிய நேரம் இருந்தும் கூட நான் வீட்டில் உட்கார்ந்து என் நேரத்தை நான் வீணாக செலவழிக்கிறேனே,
அதனால இந்த கடல் கொந்தளிப்பு நடக்குது. நான் என்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆமே. அன்னைக்கு யோனா என்ன தூக்கி போடுங்க. யாரை தூக்கி போடணும்? பொருளை தூக்கி போடாத, தங்கத்தை தூக்கி போடாத, சாப்பாடை தூக்கி போடாத, என்ன தூக்கி போடு. என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார். என்றைக்கும் என்னை ஆண்டவர் மன்னிப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் அழுத உடனே அவர் மன்னிப்பார். ஆமே. நான் கண்ணீர் விட்டால் உடனே அவர் மன்னிப்பார். என்னை தூக்கி போடுப்பா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சமாதானம் வரும். உங்கள் வீட்டில் சமாதானம் வரணுமா? எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்தில் போய் நான் ஆண்டவரே நான் இன்னிலிருந்து ஜெபிக்கிறப்பா, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? நல்ல. நிறைய பேர் சொல்லவே இல்லையே. நிறைய பேர் சொல்லவே இல்லை. எத்தனை பேர் நான் இன்னையிலேருந்து ஜெபிக்கிறேன்? ஏன்னா கரையில் ஜெபிக்கலைன்னா எங்கே ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும்? இப்போ யோனா எங்கேருந்து ஜெபிக்கிறாரு? அந்த மீன் எங்கே போயிடுச்சு? பாதாளத்துக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. நீ கரையில் ஜெபிக்கலைன்னா பாதாளத்துக்கு போய் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். பாதாள அனுபவம் எனக்கு வேணாம். ஆமே. பாதாளம் எனக்கு வேணாம். நான் பாதாளத்திலிருந்து கூப்பிட்டேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். ஆமே. ஆனால் எனக்கு அந்த அனுபவம் வேணாம் ஆண்டவர், என்னால் தாங்க முடியாது ராஜா. எத்தனை பேருக்கு பாதாள அனுபவம் வேண்டாம்? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். இப்பவும் சொல்ல மாட்டீங்க நீங்கள். பாதாள அனுபவம் எனக்கு வேணாம். வேணாமா? என்னை காண்பவரே தினம், என்னை காண்பவரே தினம் ஆராய்ந்து சுற்றி சுற்றி ஆராய்ந்து சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். என்னை தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, கருவை கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. Oh yes. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி
இந்த பக்கம் யாருமே பாடலையே. எல்லாரும் sing out with all your heart. நான் அமர்வது நான் எழுவது நான் அமர்வது நன்றாய். Oh yes yes. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ நான் முடிச்சிடணும், இல்லை நான் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுவேன்? ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணணும் சொல்கிறவங்களாம் ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சி, யோனா மீன், இப்போ ஏன் ஆண்டவர் மீன் ஆயத்தம் பண்ணினார்? ஏன்னா நினிவே பட்டணத்தார் ஆராதித்து, அதாவது தொழுது கொண்டு வந்த கடவுள் அது மீன் உருவத்தில் இருந்த ஒரு கடவுள். எந்த ஒரு கடவுள்? மீன் உருவத்தில் இருக்கிற ஒரு கடவுள் சிலை. இப்போ மீன் வயிற்றுலேருந்து ஒருத்தன் வர்றான் அப்படின்னா கடவுளே அவனை அனுப்பியிருக்கிறாருடா. அவனை யார் அனுப்பியிருக்கிறா? கடவுளே. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதா இல்லையா? ஆண்டவர் எது செஞ்சாலும் அதில் ஒரு திட்டம் இருக்கும், ஒரு தீர்மானம் இருக்கும், அதில் சித்தம் இருக்கும். ஆமே. ஆண்டவர் எதுவும் சும்மா செய்ய மாட்டார், எதுவுமே வீணாக செய்ய மாட்டார். ஆண்டவர் செஞ்சார்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமே. ஸோ இந்த யோனாவை தெரிந்து கொண்டார். இந்த யோனா இப்போ போகணும். எத்தனை நாளில்? 3 நாள் நடப்பயணமாக போகிறார். எத்தனை நாளில் நடப்பயணம்? மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருந்தார். ஆமே. இவர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்கள் சித்தத்தை செய்கிறேன் அப்படின்னு மனம் திரும்பி ஜெபிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் கரையில் இருக்கும்போது ஜெபிக்கலைன்னா நிலைமை மாறும். நான் உங்கள் யாரையும் சபிக்கவோ இல்லை, உங்கள் யாரையும் பயமுறுத்தவோ இல்லை. இங்கே இருக்கும்போது ஜெபிக்கலைன்னா ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துக்கிட்டு தான் ஜெபிக்கணும். இங்கே இருக்கும்போது வேதத்தை வாசிக்கலைன்னா ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துக்கிட்டு தான் வேதத்தை வாசிக்கணும். இங்கே இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடலைன்னா ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துக்கிட்டு தான் ஆண்டவரை தேடணும். யோனா அதுதான் பண்ணோம். கரையில் இருக்கும் பொழுது தேடலை. மீன் வயிற்றுக்குள்ளே போன உடனே, ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்கப்பா, நான் நினிவேக்கு போயிடுறேன். ஜாலியாக கப்பலில் போய் நினிவேல இறங்க வேண்டிய ஆள் பாதாளத்தின் அடியில் 3 நாட்கள் நாற்றத்தில் இருந்து எல்லா கழிவுகளும் அவனை சூழ்ந்து ஃபுல்லாக அழுக்கும் அசுத்தமாக இருக்கிற ஒரு மனுஷன். 3 நாட்கள் கழித்து ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு ஜெபிச்சு, அதுக்கப்புறமா மீன் மூலமாக போய் அங்கே எங்கே இறங்குறாரு? நினிவேல இறங்குறாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதையும் சாதாரணமாக அனுமதிக்க மாட்டார். நம்மளை சும்மா ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். நம்மளை ஆண்டவர் தண்டிக்கிறதுக்கு நாம் என்ன விரோதிகளா? நாம் அவருடைய பிள்ளைங்க, நம்மளுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டாங்க, அவருக்கு சொந்தமானவங்க. நம்மளை ஆண்டவர் சுத்தமாக ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறவர் அல்ல, அவர் நம்மளை நேசிக்கிறவர். ஆனால் நாம் செய்கிற தப்புன்னா, இங்கே நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் ஜாப் பண்ணுறதுக்கு, ஆனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு நீ தானே ஓடின. இப்போது இதை நீ அனுபவித்ததுக்கப்புறம், அப்பா நான் இப்போ போகிறேன் நினிவேக்கு. ஆமே. நினிவேக்கு போகிறான். இந்த நினிவேல 3 days you have to walk. 3 நாள் நடந்து போயிட்டு சிட்டியோட சென்டரில் நிற்கிறான். அந்த பட்டணத்தோட நடுவில் நிற்கிறான். அந்த பட்டணத்தின் நடுவில் நின்று அவன் பிரசங்கிக்கிறது என்ன? அந்த பட்டணத்தின் நடுவில் நின்று பிரசங்கிக்கிறது என்ன?
மனம் திரும்புங்கள். 40 நாளுக்குள்ள ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். ஆண்டவர் இந்த பட்டணத்தை அழிக்க உன் ராஜாவிலேருந்து ஆடு மாடுலேருந்து பூனைக்குட்டி எலி எதுவாக இருந்தாலும் இந்த பட்டணமே சுட்டரிக்கப்பட போகுது. இந்த பட்டணத்தில் ஜீவன் என்று ஒன்று இருக்கவே போகிறதில்லை. எல்லா ஜீவராசிகளும் அழிய போகுது. அவனுடைய பிரசங்கம் அவன் பிரசங்கிச்சிட்டான். ஆனால் இதில் என்னன்னா, அவன் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும் ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் உள்ள தேவன், கருவும் உள்ள தேவன் அவனுக்கு தெரியும். ஆனால் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து இவர் என்ன வெயிட் பண்ணுறாரு? he is just waiting. எப்போ நினைவே அழியும், எப்போ இவெல்லாம் சாவான், எப்போ இந்த குழந்தை சாவும், எப்போ இந்த ஆடு மாடு சாவும், எப்போ எந்த ராஜா சாவான், எப்போ இவங்கெல்லாம் சாவாங்க. இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஜெபம் பண்ணிட்டா அந்த ஜெபம் உண்மையானது கிடையாது. எப்படா விழுந்து சாவான், எப்போ விழுந்து செத்து போவான். நமக்காக நம்ம சாவறதை பார்க்கறதுக்கு அவர் போயிட்டு அந்த மரத்துக்கு கீழே ஒரு கட்டில் போட்டு ஜாலியாக படுத்துன்னு பார்த்துன்னு இருக்கிறார். ஆமே, இன்றைக்கி நிறைய பேர் நம்மளுக்கு அப்படி தாங்க இருக்கிறாங்க. எப்படா விழுந்து போவான், எப்பயும் அழிஞ்சு போவான், எப்பயும் ஒன்றும் இல்லாமல் போவான். தேர் வெயிட்டிங். ஆனால் ஆண்டவர் வேற இல்லையா? நான் உட்காந்து அழுதுட்டேன், ஆண்டவர் தாங்க மாட்டார். ஆமே, நினிவே பட்டணத்தார் ராஜாவிலேருந்து ஆடு மாடுலேருந்து எல்லாரும் உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் அழுதிங்கன்னா ஆண்டவர் தாங்க மாட்டாருங்க. ஒரு நிமிஷத்தில் உங்கள் அழுக தாங்க ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றும், ஆண்டவருடைய கோபத்தை மாற்றும். ஆண்டவர் உங்கள் மேலே இறக்க பாராட்டணுன்னா ஒரே ஒரு நிமிஷம் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு பாருங்களேன். ஆமே, அவன் உட்காந்து அழுதான், எல்லாம் உட்காந்து அழுதான். அழிப்பேன்னு பிரசங்கம் பண்ண, நீ இவனை மீன் வயிற்றில் போட்டு கடலை கொந்தளிக்க வச்சு புயல் காற்று அடிக்க வச்சு இவனை தூக்கிட்டு வந்து கரையில் போட்டு 3 நாள் நடக்க வச்சு பட்டணத்து நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி எல்லாருக்கும் முன்பாக கம்பீரமாக நின்று பிரசங்கம் பண்ண வச்சு. ஆனால் கடைசியில் அவங்க அழுதாங்க, ஆண்டவர் மாறிட்டார். இன்றைக்கி எத்தனை பேர் அழறீங்க ஆண்டவர் சமூகத்தில்? யாருக்குமே நான் பிரசங்கம் பண்ணுறதே புரியல. நீங்கள் அழறீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவருடைய உள்ளம் மாறிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இறங்க போகிறார். அழிப்பேன்னு சொன்னதை ஆண்டவர் மாற்றிடுவார். எத்தனை விதமான சாபம் உங்களை நோக்கி எதிர வந்திருந்தாலும் அதை கர்த்தர் இப்பொழுதே நிறுத்துவார். அல்லேலூயா. எந்த அழிவு உன்னை நோக்கி வந்தாலும் அதை கர்த்தர் இப்பொழுதே நிறுத்துகிறார். எந்த கோபம் உன் மேலே எதிர்த்து வந்தாலும் அதை கர்த்தர் இப்பொழுதே நிறுத்துகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். கர்த்தர் நிறுத்த போறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறுத்த போறாருன்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கரங்களை தட்டி இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிறுத்துகிறார், ஆண்டவர் நிறுத்துகிறார். இந்த சாபம் இனி வராது. இந்த சாபம் இனிமே வராது. இந்த கோபம் இனிமே வராது. இந்த பொல்லாப்பு வராது. இந்த அழிவு வராது. இந்த வியாதி வராது. இந்த பலவீனம் வராது. இந்த கண்ணீர் வராது. இந்த போராட்டம் வராது. இந்த கடன் பிரச்சனை வராது. இந்த எந்த துயரமும் வராது. ஏன்னா கர்த்தர் அதை இப்பொழுதே நிறுத்துகிறார். விசுவாசத்தோடு 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 ஜெபிங்க. எல்லாரும் எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, 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 ஜெபிங்க. கர்த்தர் நிறுத்துகிறார். God stopped it. God stopped it. God stopped it. He stopped it. நிறுத்திட்டார். இது வரும்னு ஆண்டவர் தான் சொன்னார். ஆனால் நான் அழுத உடனே ஆண்டவர் மனம் மாறிட்டார். அதனால தான் ஆண்டவர் யோனாவை பார்த்து கேட்டார், யோனாவே நீ செய்கிறது உனக்கு நியாயமாப்பா? நீ நடாததும் நீ பிரயாசப்படாததுமான ஒரு மரத்துக்கு நீ இவ்வளோ கோவப்படுறியே.
லட்சத்தி எத்தனாயிரம் லட்சத்தி 20,000 பேர் என் பிள்ளைங்கப்பா. அவங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனா? அவங்களுக்காக நான் மனதுருக மாட்டேனா? ஒரே ஒரு மரத்துக்கு போய் நீ அழறப்பா, அப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் எங்கப்பா போவேன்? நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவர் பரிதபிக்கிறார். நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற நிறைய யோனாக்கள் இருக்கலாம், நம்மளை காப்பாற்றணும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை சபிக்க நினைக்கிற நிறைய யோனாக்கள் இருக்கலாம், ஆனால் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நம் வியாதிகளை இருக்கணும் நிறைய யோனாக்கள் இருக்கலாம், ஆனால் என்னை குணப்படுத்தணும்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிற்கலாமா? Come on, let you all stand in the presence of God. Oh, thank you Jesus. அண்ணா வராரா பாப்பா? Yes Jesus. Everyone to stand up in the presence of God. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நான் எப்பவுமே சீக்கிரமாக முடிச்சிடுவேன், இன்னைக்கு நான் லேட்டாக முடிச்சிருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆபத்துகளை எல்லா அழிவையும் நீக்கி விட்டார், அதை நிறுத்தி விட்டார். இனி ஆசீர்வாதம் மட்டும்தான், இனி ரட்சிப்பு மட்டும்தான். ஆமென். எவ்ரிவன், என்னை காண்பவரே, என்னை இன்னும் காப்பவரே, எல்லாரும் என்னை தினம் காப்பவரே, ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து
அப்படி காணிக்க போடலாமா? அப்படியே வந்துருங்க.